கிபி 17ஆம் நூற்றாண்டு வங்காள விரிகுடா கடல் பகுதி வாணிபத்திற்கு பெயர் பெற்றது. சோழமண்டலக் கடற்கரையைத் தாண்டிச் செல்லும் வணிகக் கப்பல்களை குறிவைத்து கடல் கொள்ளையர்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. புயல் வீசும் இரவு பாண்டிச்சேரி அருகே ஒரு பெரிய போர்த்துகீசிய வணிகக் கப்பல் மிளகு மற்றும் தங்கத்தோடு ஐரோப்பாவை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. நள்ளிரவு நேரம் கருமேகங்கள் சூழ்ந்திருக்க திடீரென ஒரு கரிய நிறப் பாய்மரக் கப்பல் எவ்வித சத்தமுமின்றி நெருங்கியது. அந்தக் கப்பலின் கொடியில் இரு தலைப்பறவை சின்னம் இருந்தது. கொள்ளையர்களின் தாக்குதல். கப்பலின் தலைவன் எட்வர்ட் விழிப்பதற்குள் இருளில் இருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் கயிற்றின் உதவியுடன் கப்பலில் குதித்தனர். அவர்களின் தலைவன் கதிர் மரைக்காயர். இவன் ஒரு காலத்தில் நேர்மையான மாலுமியாக இருந்தவன். ஆனால் அதிகாரிகளின் சூழ்ச்சியால் தன் குடும்பத்தை இழந்து கடலையே தனது நாடாக்கிக் கொண்டவன். மரைக்காயரின் கையில் மின்னிய வளைந்த கத்தி போர்த்துகீசிய வீரர்களை நிலைகுலையச் செய்தது. இந்தக் கடலில் விளையும் மிளகும் உழைப்பால் வந்த தங்கமும் எம் மண்ணிற்குச் சொந்தம். இதை திருடிச் செல்ல உங்களுக்கு உரிமையில்லை என முழங்கினான் கதிர்.